கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சுயமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். The Lord is near to the broken hearted and saves the crushed in spirit. Psalm 34:18. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒரு அமைதியான சின்ன கிராமத்துல எப்சிபான்ற ஒரு பெண்ணு வாழ்ந்து வந்தாளா. அவ தேவாலயத்துல நல்லாவே பாடுவாளா. அது மட்டும் இல்லாம அவ நிறைய பேருக்கு புன்னகையுடன் உதவி செய்வாளா. அவளுடைய மனம் கனவுகளால் நிறைந்திருந்ததா. ஆனா ஒரு மழை மிகுந்த இரவுல அவ வாழ்க்கை திடீர்னு மாற ஆரம்பிச்சுதா. அவளுக்கு ரொம்ப அன்பான தந்தை திடீர்னு நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைந்தாரா. அந்த சோகம் அவளால தாங்கவே முடியலையா. அவளுடைய இருதயம் ரொம்பவே நொறுக்கப்பட்டதா. அதுக்கப்புறம் அவ பாட்டு பாடுவதை நிறுத்தி விட்டாளா. ஜன்னல் வழியா அவ அமர்ந்தபடியே கேட்டாளா, ஏசப்பா நீங்க எங்க இருக்கீங்க, என் கண்ணீரை நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாளா. சிறு வயதுல இருந்து நண்பனாக இருந்த கேப்ரியல் அவளோட மௌனத்தை பார்க்க ஆரம்பிச்சானா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை முடிந்த பிறகு ஒரு குறிப்பை அவளுக்கு தந்தானா. அதுல என்ன எழுதியிருக்குன்னு எப்சிபா படிக்க ஆரம்பிச்சாளா. அதுல நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார்னு எழுதியிருந்ததா. எப்சிபா அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் வாசிக்க ஆரம்பிச்சாளா. அன்று இரவு அவ படுக்கையில மண்டிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சாளா. அவ அழும்போது யாரோ அவளோட கண்ணீரை தொடச்ச மாதிரி இருந்ததா. அப்ப அவ மெதுவா சொன்னாலா, ஏசப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு நான் உணர்றேன் அப்படின்னு சொன்னாலா. அடுத்த சில நாள்ல அவ நல்லாவே பாட தொடங்கினாளா. அவ பாட தொடங்கினோடனையும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் அடைந்தாங்களா. கேப்ரியலுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டானா. சிபா பாட பாட அவளுடைய மனம் ரொம்பவே ஆறுதல் அடைஞ்சதா. அவ பாடலை கேட்ட கேப்ரியல் சிரிச்சுட்டே சொன்னானா, நம்ம மனம் உடையும் போதுதான் தேவன் நம்ம மிகவும் நெருக்கமாக அணைப்பாரு. அந்த உடைந்த இடங்களை அவர் தான் அன்பால நிரப்புவாருன்னு சொன்னானா. அந்த நாளிலிருந்து அவன் அந்த வசனத்தை மறக்கவே இல்லை. அவன் துன்பம் உடனே மாறல. ஆனா கர்த்தர் அவளின் அருகாமையிலே உட்கார்ந்து அவளுடைய மனதை மெல்ல மெல்ல குணப்படுத்த ஆரம்பிச்சாரு. இதே போல நீங்களும் மனமுடைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு நெருக்கமானவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, மனமுடைந்து துக்கத்தோடு இருக்கீங்களா? தேவன் உங்களை ஒருபோதும் தனியா விட மாட்டாரு. மனதுல எவ்வளவு வேதனை இருந்தாலும் எவ்வளவு இருள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் நம்ம அருகில் வந்து அவரது கரத்தால் நம்மை அணைத்துக் கொள்வார். ஆமென்.